டிஎன்பிஎஸ்சிக்கு அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 11 கீழ்கணக்கு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? பத்துப்பாட்டு, பாரதியார், நீதி நூல்கள், சங்க இலக்கியம். ஆன்சர் நீதி நூல்கள். சிதான் சரி. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? மணிமேகலை, எட்டுத்தொகை, முப்பால், சிலப்பதிகாரம். ஆன்சர் டி சிலப்பதிகாரம். வஞ்சி நெடும்பாட்டு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? பரிபாடல், பட்டினப்பாலை, புறநானூறு, கலித்தொகை. ஆன்சர் பி பட்டினப்பாலை. பெருங்குறிஞ்சி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? குறிஞ்சிக்களி, குறிஞ்சிப்பாட்டு, அகநானூறு, நெடுநல்வாடை. ஆன்சர் பி குறிஞ்சிப்பாட்டு. திருக்குறளின் வேறு பெயர்? கடுகம், நாலடி, முப்பால், முதல் நூல். ஆன்சர் சி முப்பால். கூத்தராற்றுப்படை என்று குறிப்பிடப்படும் நூல்? மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு. மலைப்படுகடாம். தமிழ்த்தாயின் கார்ச்சிலம்பு என்னும் அடைமொழி சேர்த்து அழைக்கப்படும் நூல் இது? சீவக சிந்தாமணி, நீலகேசி திரட்டு, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். மணிமேகலை துறவு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை. ஆன்சர் டி மணிமேகலை. நாலடி நானூறு என்று குறிப்பிடப்படும் நூல்? புறநானூறு, அகநானூறு, நாலடியார், ஆசாரக்கோவை. ஆன்சர் சி நாலடியார். முதற் காப்பியம் என்று அழைக்கப்பெறுவது? சீவக சிந்தாமணி, நீலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆன்சர் சி சிலப்பதிகாரம். மணநூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்? நற்றிணை, திருவாசகம், சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. ஆன்சர் சி சீவக சிந்தாமணி. 11 மேல்கணக்கு என்று அடைமொழியை சேர்த்து குறிப்பிடப்படும் நூல்? பத்துப்பாட்டு ப்ளஸ் நீதி நூல்கள். அடுத்து பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, எட்டுத்தொகை திருக்குறள், பத்துப்பாட்டு, நாலடியார். ஆன்சர் பி தான் சரி. பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை நூல்கள் தான் 11 மேல்கணக்கு நூல்கள். நன்றி.